இந்த வைகாசி விசாக விரதத்தை யார் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று பார்த்தால், முருகப்பெருமானிடம் குழந்தை வரம் வேண்டி யார் சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்படி இந்த வைகாசி விசாக விரதத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால், அடுத்து வைகாசி விசாகம் வருவதற்குள் அவர்கள் கையில் 100% குழந்தை தவழும் என்பது சத்தியமான வாக்கு. ஏன் அப்படி இவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று பார்த்தால், முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்த திருநாள்தான் இந்த வைகாசி விசாகம். அதனால் முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாக திருநாளில் யார் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறார்களோ, விரதம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக கேட்டதை கொடுப்பான், நினைத்ததை நடத்தி வைப்பான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது 100% நிச்சயமாக நடக்கும்.